ஈசாக்கின் தந்தையாகிய ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனபோது தன் ஊழியக்காரனை அழைத்து, நான் குடியிருக்கிற இந்த கானானிய பெண்களில் அவனுக்கு பெண் கொள்ள வேண்டாம். நீ என் சொந்த நாட்டிற்குச் சென்று என் இனத்தாரிடமிருந்து என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும். அவிடத்து பெண் இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் என்ன செய்வது? என்னை என் தகப்பன் வீட்டிலிருந்து அழைத்து வந்த தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பொண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதன் உனக்குமாக அனுப்புவார். நீ புறப்பட்டு செல். நீ உன்னுடன் 10 ஒட்டகங்களையும் விலை உயர்ந்த பரிசுகளையும் எடுத்துச் செல். சரி ஐயா, நீ புறப்பட்டு செல். அந்த வேலைக்காரன் 10 ஒட்டகங்களையும் சகலவிதமான விலை உயர்ந்த பரிசுகளையும் எடுத்துக்கொண்டு மெசபொத்தோமியாவை நோக்கி ஒரு நீண்ட பயணத்தை தொடங்கினான். அவன் அங்கு வந்து சேர்ந்ததும் நகரத்திற்கு வெளியே இருந்த ஒரு கிணற்றருகே நின்று கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்து, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை வாய்க்கப் பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்துள்ளோம். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க தண்ணீர் கேட்கும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கக் கொடுப்பேன் என்றும் சொல்லும் பொன்னே, நீர் ஈசாக்குக்கு நியமித்த பொன்னாக இருக்க வேண்டும் என்று நான் அறியவும் செய்தருளும். அவன் தன் ஜெபத்தை முடிப்பதற்குள் ரெபேக்காள் என்னும் பெயருடைய ஒரு இளம்பெண் அந்த கிணற்றருகே வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு வெளியே வந்தாள். உன் குடத்திலிருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்கத் தர வேண்டும். குடியோ ஆண்டவனே, உம்முடைய ஒட்டகங்களுக்கும் மொண்டு தருகிறேன். தேவன் என் ஜெபத்தை கேட்டார். உம்முடைய ஒட்டகங்களுக்கும் மொண்டு தருகிறேன். நீ யாருடைய மகள்? நான் நாகோரின் மகனான பெத்துவேலின் மகள். அவன் பொன்னால் செய்த காதணியையும் வளையல்களையும் அவளுக்கு கொடுத்தான். நன்றி ஆண்டவரே, என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்தீர். உங்கள் வீட்டில் நாங்கள் தங்குவதற்கு இடம் இருக்கிறதா? எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது. இராத்தங்க இடமும் உண்டு. அவள் தன் வீட்டுக்கு ஓடி சென்று இந்த காரியங்களை தன் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். என் தங்கையே, நீ அணிந்திருப்பது அவர் கொடுத்த ஆபரணங்களா? நன்றாக இருக்கிறது. ஆமண்ணா, இது அவர் கொடுத்த பரிசு. லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடி சென்று, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். வாரும். நன்றி, உங்கள் விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்கிறேன். வருக எங்கள் வீட்டிற்கு. லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து அவைகளுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டான். நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். அவர் மிக பெரிய சீமானாயிருக்கிறார். அவர் தமது குமாரன் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி என்னை அனுப்பியிருக்கிறார். ஈசாக்கிற்கு ரெபெக்காளே தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்பதை ஆண்டவர் தெளிவாக காட்டியிருக்கிறார். நீங்கள் இப்போது உங்கள் முடிவையும் தெரிவியுங்கள். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நாங்கள் இதற்கு மறுப்பு எதுவும் கூற இயலாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம். அப்பா, நாம் அவள் மனவிருப்பத்தையும் கேட்போம். ஆம், நல்ல யோசனை. அவள் ஒப்புக்கொண்டால் நல்லது. மகளே, நீ இந்த மனிதனோடு செல்லச் சம்மதிக்கிறாயா? ஆம், நான் செல்கிறேன். எங்கள் சகோதரியே, நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக. உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. நன்றி என் சகோதரா. அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடே கூட போனார்கள். ஒரு மாலை பொழுதில் ஈசாக்கு வயல்வெளியில் நடந்து சென்று தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அவர் மேலே நிமிர்ந்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டான். அங்கே வெளியே நமக்கு எதிராக நின்றிருக்கிற அந்த மனிதன் யார்? அவர்தான் என் எஜமான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஈசாக்கு அவளை தன் கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போனாள். அவள் அவனுக்கு மனைவியானாள். ஈசாக்கு கானான் தேசத்தில் குடியிருந்தான். அவனுக்கு குழந்தைகள் இல்லாதிருந்தது. நமக்கு திருமணமாகி 20 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இன்னும் குழந்தைகள் பிறக்கவில்லையே. ஆம் என் அன்பே, நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். வயிற்றில் குழந்தைகள் மோதிக்கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது. அப்படியானால் உன் வயிற்றில் 2 குழந்தைகளா? இப்படியானால் எனக்கு எப்படியோ? ரெபெக்கா, நீ எங்க போகிறாய்? ஆண்டவரிடம் ஜெபிக்க.
ஆண்டவரே, உமது அடியாளுக்கு நேரிடப்போவது என்ன என்பதை விசாரிக்க வந்திருக்கிறேன். 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தார பாக்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவன சேவிப்பான். பிரசவ காலம் பூரணமான போது அவளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன. முதலில் ஏசா வெளிப்பட்டான். இவனது பெயர் ஏசா. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாகவும் உடம்பில் ரோமம் நிறைந்தவனாகவும் வெளிப்பட்டான். பின்பு அவன் சகோதரன் ஏசாவின் குதிகாலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான். இவனது பெயர் யாக்கோபு. ஏசா பெரியவனான போது வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். ஒரு நாள் ஏசா வேட்டையாடினதை சமைத்து தன் தகப்பனிடம் கொண்டு வந்தான். நீ வேட்டையாடின உணவு சுவையாக இருக்கிறது மகனே. உங்களுக்காகவே செய்தேன். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது, எனக்கு களைப்பாக இருக்கிறது. அந்த சிவப்பான குழிலே நான் சாப்பிட கொஞ்சம் கொடு. உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விட்டு போடு. நான் உனக்கு கூழ் கொடுக்கிறேன். இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு? எனக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டுக் கொடு. நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். இந்த அப்பத்தை சாப்பிடு. இதோ பயிற்றங்கூழ். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான். ஈசாக்கு முதிர் வயதை அடைந்தான். அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போயிற்று. அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே, நான் முதிர்வயது அடைந்து விட்டேன். என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். நீ வனத்துக்குச் சென்று வேட்டையாடி ருசியுள்ள உணவாக சமைத்த எண்ணத்தில் கொண்டு வா. நான் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள். என் மகனே, உன் தகப்பன் உன் சகோதரன் ஏசாவை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆனால் நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ சீக்கிரமாய் ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டுக் குட்டிகளைக் கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமான ருசியுள்ள உணவாக சமைப்பேன். உன் அண்ணன் திரும்பி வருமுன்னே நீ அந்த உணவை உன் தந்தையிடம் கொண்டு சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுத்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்த்து தெரிந்து கொண்டால் ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக என்ன சபித்துருவாரே. மகனே, அந்த கவலை என்னிடம் விட்டுவிடு. நீ போய் நான் சொன்னதைச் செய். ஆம் தாயே, இதோ கொண்டு வந்தேன். நன்று மகனே. பின்பு ரெபேக்காள் ஏசாவின் வஸ்திரங்களை யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டுக் குட்டிகளின் தோலை அவன் கைகளிலும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலும் போட்டாள். தான் சமைத்த ருசியுள்ள உணவுகளை தன் குமாரனாகிய யாக்கோபின் கையில் கொடுத்து அனுப்பினாள். என் தகப்பனே, என் மகனே, நீ யார்? நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். நீர் என்னை ஆசீர்வதிக்கும்படி எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடிக் கொண்டு வந்ததை புசியும். என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசா தானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி அருகில் வா. சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். நீ என் குமாரனாகிய ஏசா தானோ? ஆமப்பா, நான் தான். நீ சமைத்த உணவை கொண்டு வா. இதோ உணவு, சாப்பிடுங்கள். இந்த திராட்சரசத்தையும் குடி. அவன் யாக்கோபு என்பதை அறியாமல், என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய். இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்துப் பனியையும் பூமியின் செழிப்பையும் தருவாராக. தேசத்து ஜனங்கள் உன்னை சேவிப்பார்களாக. உன் சகோதரருக்கு நீ எஜமானாயிருப்பாய். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாயிருப்பார்கள். சற்று நேரத்துக்குப் பின் ஏசா உள்ளே வந்து, அப்பா, இதோ உங்கள் மகன் ஏசா. உமக்காக வேட்டையாடி உணவை சமைத்து வந்திருக்கிறேன். நீ என் மகன் ஏசா? அப்படி என்றால் இதற்கு முன் வேட்டையாடி உணவை சமைத்துக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? அப்பா, நான் உங்கள் மகன் ஏசா. அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும். உன் சகோதரன் தந்திரமாய் வந்து
உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்ட புத்திரபாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டான். நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகலும் வைத்து வைக்கவில்லையா? உனக்குரிய ஆசீர்வாதம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. இப்பொழுது என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன்? என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என்னையும் ஆசீர்வதியும். மகனே, நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? நீ பூமியின் செழிப்பிற்கு அப்பால் வாழ்வாய். நீ உன் சகோதரனுக்கு ஊழியம் செய்வாய். ஆனால் ஒரு நாள் நீ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவாய். ஏசா தன் இருதயத்தில் இப்படியாக சொல்லிக் கொண்டான். என் தந்தையின் துக்க நாட்கள் வரும். அப்போது நான் என் சகோதரன் யாக்கோபை கொன்று விடுவேன். யாக்கோபே, என் மகனே, உன் அண்ணன் உன்னை கொலை செய்ய திட்டம் போடுகிறான். ஆகையால் நீ எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தனி மட்டும் சில நாள் அங்கே இரு. அவனது கோபம் தணிந்தபின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். இதோ புறப்படுகிறேன். சரி மகனே, சென்று வா.